Hi students, Jasmine here. 9th standard மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் 1 செட் லாங்குவேஜ். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு குறித்து கொடுத்துருந்தேன். ஒரு சில கொஸ்டின் விடுபட்டிருக்கலாம். அந்த கொஸ்டினும் இப்போது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் 1.2 பேஜ் நம்பர் 4. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், அடுத்ததா சிக்ஸ்த்து கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3 பேஜ் நம்பர் 7. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.5, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், பேஜ் நம்பர் 8. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.7ல் ஒரு 2 மார்க் கொஸ்டின், இது சப்செட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்லாம் அடிக்கடி இது கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா எக்ஸாம்பிள் 1.8 டிஸ்ஜாயிண்ட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.9, இது எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டு சம்முமே இம்பார்ட்டண்டான சம். அடுத்தது தேர்ட் சம், பேஜ் நம்பர் 12, தேர்ட் சம், ஃபோர்த், அடுத்தது 7, 8, 9, 10 இந்த 4 சம்முமே இம்பார்ட்டண்டான வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சம். அடுத்ததா பேஜ் நம்பர் 13, எக்ஸாம்பிள் 1.10. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸாம்பிள் 1.15, அடுத்து எக்ஸாம்பிள் 1.17, எக்ஸாம்பிள் 1.18, பேஜ் நம்பர் 17ல் இருக்குது இதெல்லாம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட், 4, 5 இந்த 4-5 சம்முமே இம்பார்ட்டண்டான ஒரு சம். அடுத்தது பேஜ் நம்பர் 20, எக்ஸாம்பிள் 1.19. அடுத்தது எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம், இம்பார்ட்டன்ட் சம், ப்ரீவியஸ் இயர்லாம் இது கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்த சம், செகண்ட் சம் ஒரு 5 மார்க். அடுத்தது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இந்த ஃபிஃப்த் சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.21, 22 இந்த வென் டயக்ராம் கொஸ்டின் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வென் டயக்ராம் கொஸ்டின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.24, 24 இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். பேஜ் நம்பர் 26, எக்ஸாம்பிள் 1.25, 26 இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட், தேர்ட், 4, 5 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் இது. அடுத்தது இந்த 7th, 9, 10, 11 இந்த கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.27, பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது 1.28. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.29, எக்ஸாம்பிள் 1.30 இது ஒரு 5 மார்க் சம், இம்பார்ட்டண்டான ஒரு சம். நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.31 இதுவும் ஒரு 5 மார்க் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.32, அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஒன்று, எக்ஸாம்பிள் 1.34. அடுத்ததா எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், அடுத்தது தேர்ட் சம், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அடுத்தது 8, 9, அடுத்தது 10, 12 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.7 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ், சாப்டர் 2 ஃபுல்லாகவே இந்த குவார்ட்டர்லிக்கு கவர் ஆகுது. இதில் எக்ஸாம்பிள் 2.1ல் ஃபைண்ட் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லலாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் இதே பேட்டர்னில் உள்ள சம் இந்த ஒரு சம் இருக்குது பாருங்கள், எக்ஸசைஸ் 2.1ல் செகண்ட் சம். இதையும் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்ததா பேஜ் நம்பர் 47ல் எக்ஸாம்பிள் 2.2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.3 2.4 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.5 2.6 2.7 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே போல் அதே பேஜில் பேஜ் நம்பர் 51ல் எக்ஸசைஸ் 2.2 இதில் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக இந்த 4th 5th ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 53 எக்ஸாம்பிள் 2.9 2.10 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 54 எக்ஸாம்பிள் 2.11 2.13 இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இது வந்து 5 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2.13 எக்ஸசைஸ் 2.3ல் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 56 எக்ஸாம்பிள் 2.14ல் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது மாதிரி நம்பர் லைனில் போடுற கொஸ்டின் கண்டிப்பாக இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே எக்ஸசைஸ் 2.4ல் இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.16 பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2n இதை வந்து கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.17 இதில் 2 கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் இந்த செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இது ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாடல் தான் இந்த கொஸ்டின் 2.16 இதே மாடலில் உள்ள கொஸ்டின் கண்டிப்பாக இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா இந்த தேர்டு கொஸ்டினில் வந்து செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ரெண்டுமே. பேஜ் நம்பர் 60 இதில் 5th கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 62ல் எக்ஸாம்பிள் 2.19 அடுத்தது 2.20 இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது அதே பேஜில் எக்ஸாம்பிள் 2.21 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா பேஜ் நம்பர் 65 எக்ஸாம்பிள் 2.23 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 66 பேஜ் நம்பர் 66ல் எக்ஸாம்பிள் 2.25 2.26 இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இது 4மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்தது இந்த செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினில் இதில் 5 சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்குது. இந்த 5ஐயுமே போட்டு பாருங்கள். அடுத்தது இந்த அரேஞ்ச் சர்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் இதில் 2 சப்டிவிஷன் கொஸ்டின். இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இந்த 4th கொஸ்டினில் இருக்குது. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.27 இது இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது எக்ஸசைஸ் 2.7 இந்த செகண்ட் சப்டிவிஷன் தேர்டு 4 இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதில் செகண்ட் கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தேர்டு கொஸ்டின் 4th கொஸ்டின் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ஸில் இது கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 72 எக்ஸாம்பிள் 2.27ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2.30 எக்ஸசைஸ் 2.8ல் இதில் உள்ள எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம் தான். இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு சம் அடுத்தது செகண்ட் தேர்டு இந்த 5th சிம்ப்ளிஃபை இதில் 4 சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்குது. இந்த 4 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த எக்ஸசைஸில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.9ல் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. இந்த 1 மார்க் கொஸ்டினை வந்து திரும்ப டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்கும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்ததாக தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா இதில் 3.7 ஜிசிடி வரைக்கும் கவர் ஆகுது. கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வரைக்கும்.
பேஜ் நம்பர் 83 எக்ஸாம்பிள் 3.1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 3.4, அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 3.6, அடுத்தது எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட், தேர்ட், 4, 5, 6. அடுத்தது த 7 பேஜ் நம்பர் 88 7th கொஸ்டின், 9th, 10, 12. இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.9 3.10 பேஜ் நம்பர் 91. இதில் இந்த ரெண்டு சம்மும் இம்பார்ட்டண்டான சம். அது அடுத்தது எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட், 4, 5. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.7. அடுத்தது பேஜ் நம்பர் 92. இதில் இந்த 6th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 95 எக்ஸாம்பிள் 3.13. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 96. அதில் எக்ஸாம்பிள் 3.15. அடுத்ததாக வந்து எக்ஸசைஸ் 3.3ல வந்து 2, 3, 4, 5, 6. இந்த எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 8, 9, 10, 11 இந்த சம். அடுத்ததாக பேஜ் நம்பர் 97 எக்ஸாம்பிள் 3.16ல எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூசிங் ஐடென்டிட்டிஸ். இது இம்பார்ட்டன்டான சம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 98 எக்ஸாம்பிள் 3.18 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.20 இம்பார்ட்டன்ட் சம். பேஜ் நம்பர் 100 எக்ஸாம்பிள் 3.21. அடுத்தது பேஜ் நம்பர் 101 அதில் எக்ஸாம்பிள் 3.23. அடுத்தது எக்ஸசைஸ் 3.4ல 1, 3, 5, 7, 9, 10, 11 இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சம். அடுத்தது பேஜ் நம்பர் 102ல 14th சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேஜ் நம்பர் 103 எக்ஸாம்பிள் 3.23ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது பேஜ் நம்பர் 104ல எக்ஸாம்பிள் 3.26 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.5 இதில் செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸாம்பிள் 3.27 இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 3.29 3.30 இது வந்து பேஜ் நம்பர் 106ல இருக்கு. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். எக்ஸாம்பிள் 3.31 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த மூணு சம்முமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பேஜ் நம்பர் 108ல எக்ஸாம்பிள் 3.13 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 109 எக்ஸாம்பிள் 3.34 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இதையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இது 5 மார்க்கில் வரும். அடுத்தது பேஜ் நம்பர் 110 எக்ஸாம்பிள் 3.36 இது இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.37 இது பேஜ் நம்பர் 111 111ல இருக்குது, இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.7 இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மே இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸசைஸ் இது 3.7. பேஜ் நம்பர் 112 இதில் எக்ஸாம்பிள் 3.39 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.40 பேஜ் நம்பர் 113ல இருக்குது, இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்தது எக்ஸசைஸ் 3.8 இதில் வந்து ஒரு 6 சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்குது. இதில் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 114ல வந்து எக்ஸாம்பிள் 3.41 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.9 இம்பார்ட்டன்ட் சம். இதில் உள்ள எல்லா சம்முமே எக்ஸசைஸ் 3.9 பேஜ் நம்பர் 115ல இருக்கு. இதில் உள்ள எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம். ஃபைண்ட் ஜிசிடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 4th சாப்டர் ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில் ஜூலை, ஆகஸ்ட் 4.1 4.2. ஓகே, அடுத்தது ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி 4.7. ஓகே, ஜாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் சம் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் சம், அடுத்தது செகண்ட் சம் வந்து ஒரு 5 மார்க். அடுத்தது தேர்ட் சம், இது வந்து பேஜ் நம்பர் 143ல இருக்குது. அடுத்தது ஃபிஃப்த் சம். அடுத்து 4.7 ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி. இதில் உள்ள சம் எல்லாமே இம்பார்ட்டண்டான சம், 8 மார்க்கில் வரும்.
இதுல உள்ள எல்லா சம்முமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே இம்பார்ட்டன்டான சம் தான். இப்ப குவார்டர்லிக்கு வந்து கிராஃப் வராது, ஒன்லி ஜியோமெட்ரி மட்டும்தான். இந்த உள்ள எல்லா ஜியோமெட்ரியுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா சம்முமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் 4.12 பேஜ் நம்பர் 175ல இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் இயர்லலாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.13. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 4.5 பேஜ் நம்பர் 177ல இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 4, 6, 8 இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்ஸை உங்களுக்கு குறிச்சிருக்கிறேன். கண்டிப்பா இதுல உள்ள எல்லா சம்மையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்றது தான் நல்லது. எது வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதாண்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால நீங்க எல்லா சம்மையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.14. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.15. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 180. இதில் எக்ஸசைஸ் 4.6ல ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், எயித் இந்த சம்லாம் இம்பார்ட்டண்டான சம். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நீட்டான டயக்ராம் வரையணும். நமக்கு தெரியுமேன்னு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதோட விட்டுடாதீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு நீட் டயக்ராம் கிடைக்கும். இந்த ஃபுல் மார்க் கிடைக்கணும்னா நீங்கள் நீட் டயக்ராம் போட்டால் வரைஞ்சால் மட்டும்தான் உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீட் டயக்ராம் வரைங்க. அதுக்கு ஸ்டெப்ஸ் எழுதுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், அதையும் எழுதுங்க. சில ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாம் அப்படிம்பாங்க. நீங்கள் எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்ததாக இந்த எக்ஸசைஸ் 4.7ல் இதில் உள்ள 1 மார்க்ஸ் வரும். இதில் வந்து ஒரு 2 இல்லை 3 சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்கு இல்லை 2 சம் வச்சு கண்டிப்பாக 1 மார்க் வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குவார்டர்லிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்குலாம் சொல்லிட்டேன். என் டியூஷன் பசங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.